ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோன்பு டைம்னாலே எங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். நிறைய பேர் இதை செஞ்சு அக்கத்து வீடு பக்கத்து வீடுக்கெலாம் நம்ம கொடுக்கறது வழக்கம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அப்படியே இதை நாங்கள் பண்ணனாலும் எங்களுக்கு யாராவது இது கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்கங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ரெசிபி என்னென்னா கஸ்டர்டு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நாள் ஃபுல்லாக நோன்பு இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப பாடி ஹீட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உடம்புக்கு நமக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அதில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தாங்க இந்த சப்ஜா சீடு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை நான் எடுத்து, அதாவது சப்ஜா விதை அதை எடுத்து நான் தண்ணி போட்டு இப்படி 10 நிமிஷம் ஊற வச்சுறேன். 10 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும். இது இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஜவ்வரிசி இருந்தால் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே குளிர்ச்சியான ஐட்டம் தான். அடுத்து இதுக்கு முக்கியமான தேவையான பொருள் இந்த கஸ்டர்ட் பவுடர் தாங்க. ஸோ மெயின் ரெசிபி இந்த கஸ்டர்ட் பவுடர்ன்றதுனால இது இல்லாமல் நம்ம அந்த ரெசிபி செய்ய முடியாது. இது ஒன்றும் இல்லைங்க, இது ஃப்ளேவர் கார்ன்ஃப்ளவரை இவங்க ஃப்ளேவர் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே பிளாக் திராட்சை எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை. பன்னீர் திராட்சை எடுக்காதீங்க, அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை திராட்சை, 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், கஸ்டர்ட் பவுடர் அண்ட் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மாம்பழ சீசன் வரப்போது, மாம்பழம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாலெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேங்க. நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. இப்போ இந்த பால் பேக்கெட்டில் 1/4 கிளாஸ் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இருக்குது இல்லையா, அதை அந்த பச்சை ஆறின பாலில் கரைச்சிக்கலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலில் தாங்க நீங்கள் இதை கரைக்கணும். சூடாவோ வெதுன்னு போட்டிங்கன்னா அப்படியே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் கேஸே இல்லைங்க, நானும் இந்த இண்டக்ஷனில் தான் பண்ண போகிறேன். ஸோ பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கஸ்டர்ட் பவுடர், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்க்கும் போது கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா அது கார்ன்ஃப்ளவரில் செஞ்சது தான், அப்படியே அடியில் போய் ஒட்டிக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுருங்க. கை விடாமல் கிளறிட்டு இப்போ நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோங்க. நான் இங்கே ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாயிடும், ஏன்னா நம்ம இதில் பழம்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா சிம்மில் வைங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக ஆரம்பிச்சிரும். இல்லை நிறைய பேர் மில்க் மேடெல்லாம் சேர்த்துப்பாங்க, தேவையே இல்லைங்க. இதுவே போகிறோம், உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். மில்க் மேட் இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாக முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பதம்னா, நீங்கள் இப்படி கொட்டும்போது அந்த கரண்டியில் பின்னாடி பேக் சைடில் இப்படி நல்லா ஒட்டணும். இப்போ ஊற வச்சிருக்கிற சப்ஜா விதைகளை போட்டுக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், அந்த சப்ஜா விதை இல்லைன்னா ஜவ்வரிசி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வேக விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இது நோன்பு இருக்கிறவங்க தான் சாப்பிடணுன்னு இல்லைங்க. இப்போ இருக்கிறது சம்மர் வருது, இந்த வெளியிலெல்லாம் வாங்கி நம்ம குடிக்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்ட மறந்துட்டேன், இதில் நான் ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ஆப்பிள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுமானா அது உங்கள் விருப்பங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். பச்சை திராட்சை, இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் 1 பை 1 நான் சேர்த்துக்கிட்டு வரேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னீர் திராட்சை சேர்த்துக்காதீங்க, இது நார்மல் இந்த கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி பாதியாக அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பழுத்த 2 வாழைப்பழம் கண்டிப்பாக டேபிளில் இருக்கும். அதை எடுத்து வாங்க, அதை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். அதனால தான் நான் சர்க்கரையோட அளவு ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது, எடுத்துடணும். இதுக்கு தர்பூஸ் எல்லாம் போடக்கூடாது. தர்பூஸ், கொய்யாக்காய் அந்த மாதிரி பழத்தெல்லாம் போடாதீங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். 10 நிமிஷம் தாங்க, சூப்பரான எம்மி கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.